அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? ஆவணி மாதம் 2026 அடியெடுத்து வைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்திகளை நிறைய நீங்கள் காது குளிர கேட்க போகிறீர்கள். 9ஆம் வீட்டிற்கு குரு வந்திருக்கிறார், உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். வேற எதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும்? உச்சம் பெற்ற குரு, அதுவும் பாக்யஸ்தானத்தின் அவர் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறது, அங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்கிறாருங்கிறது பலம் நழுவி பாலில் விழுந்த கதையானதை ரொம்ப ரொம்ப ஒரு மனதிற்கு இனிய நிகழ்வுகளை உங்களுக்கு நடத்தி தரப்போகிறார். பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை தரப்போகிறார். அதே மாதிரி இந்த 5ல் சனி நிற்பது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஸ்தானம், அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்லாம் சொல்லுவோம். அந்த வீட்டில் சனி நிற்கிறதுங்கிறது ஒரு அசுப கிரகம். அதோட அவர் வக்ரம் பெற்ற ஒரு நிலையில் நிற்கிறார். சுப கிரகங்களின் பார்வையை பெற்றிருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு அவசர புக்தியை கொடுக்கும். அவசரப்பட்டு எதையாச்சும் சொல்லிக்கிட்டு மாட்டிக்குவீங்க. உங்களுடைய வாயாலேயே நீங்கள் உளறி கொட்டி வாங்கி கட்டி கொள்வீர்கள். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை பேசினாலும் நிதானித்து பேசுங்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். இது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் நல்ல உயர்வுகள் கிடைக்கலாம், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரவே போகிறது. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களிடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகள், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், குறிப்பாக இந்த ஆஃபீஸில் திடீர்னு ஒரு கேங் சேர்ந்து உங்கள் வாயை பிடுங்கி மேலிடத்தை பற்றி தவறாக பேச வைத்து அதை அப்படியே போட்டு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் நடக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தீர்கள் என்றால், உங்கள் கடமையை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த ஆவணி மாதம் மிக சரியான மாதமாக, நிறைய நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. நீங்கள் பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் இந்த காலகட்டத்தில். அதுக்காக நம்ம திருச்செந்தூர் தான் போகணும், பழனி தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா வடபழனி கூட போகலாம், அந்த ஆலயத்திற்கு கூட செல்லலாம். உங்கள் ஊரில் பிரசித்தமான முருகன் ஆலயம் ஏதேனும் இருந்தால் அங்கு நீங்கள் சென்று மனதார அந்த முருகனை நினைத்து வழிபட்டாலே உங்களுக்கு கெடுதல்கள் நிறைய நீங்கி நன்மைகள் பெருகும். அதே போல் நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கமாக கோயிலுக்கு போகிறத தான் நீங்கள் பரிகாரமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பெயரையே மந்திரமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதையுமே நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய லைஃப் இந்த ஆவணி மாதம் மட்டுமல்ல, அனைத்து மாதங்களிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் குரு தான் உங்களுக்கு ஹீரோவே. ஏன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறதினுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுளான முருகப்பெருமான். அந்த முருகனே தன்னுடைய தந்தைக்கு குருவாகி பிரணவ மந்திரத்தை போதித்தவர் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு உங்களோட இணையும் பொழுது
குரு மங்கள யோகத்தை உண்டாக்கும். ஆஸ்பிஷியஸ் திங்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம், மங்களகரமான விஷயம், குறிப்பாக திருமணமோ அல்லது ஒரு வீடு கட்டி பாதியிலே நிற்பதோ, கிரகப்பிரவேசம் செய்ய முடியாமல் சிரமப்படுவதோ, ஏன் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்துவது கூட ஒரு நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் செய்ய முடியாமல் இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா இனிமேல் அது நடந்தேறும். இனிமேல் அது இனிதே முடிக்க முடியும் உங்களால். ஸோ இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நடவடிக்கைகளில் மட்டும் ஒரு மெச்சூரிட்டியை வெளிப்படுத்துங்க. எப்போதுமே அவசரப்பட்டு யார்கிட்டையும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கே வினையாக மாறிடும்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா கொட்டிய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் சொந்தக்காரர்கள் ஆகிடுவார். நீங்கள் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறவராக ஆகிடுவீங்க. அவசரப்பட்டு நம்ம பேசிட்டோமோ அப்படின்னு மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஆளாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்தீர்கள் என்றாலே நீங்கள் பெருமளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் குருவனுடைய நகர்வுங்கிறது உங்களுக்கு பெரும் சாதகமான பலன்களை தரப்போகிறது. உத்தியோக மேன்மையை தரப்போகிறது. தொழில் மேன்மையை தரப்போகிற இடத்திற்கெல்லாம் அதிசாரமாக குரு நகர்வார். ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சனியை பொறுத்த அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். பட் கொஞ்சம் காலதாமதங்களை தந்து அவர் நன்மைகளை தரப்போகிற ஒரு இடத்துல தான் இருக்காரு. குறிப்பாக இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய அந்த எண்கணித ரீதியான பரிகாரங்களையும் பார்த்து பயன்பெறுங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது பொது பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷ்லாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய லக்னாதிபதி 6க்குரியவர் இப்போது 8ல். ஜாக்கிரதையாக இருக்கணும். 6, 8 சம்மந்தப்பட்டாலே வந்து வாகனம்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பயத்தை, ஒரு நெருடலை காமிக்கும். இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின், ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானம், பிரச்சனை, மூட்டு வலி, சகோதரர்களிடத்தில் பிரச்சனை, சொத்து விவகாரம் ப்ராப்ளம், இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, சூப்பராக இப்போ தான் செட் ஆச்சுங்கிற போது அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. பொதுவாக வந்து குரு எந்த வீட்டில் இருக்கார்? இப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் தானே, வருமானம் சூப்பராக வருமே. அப்படி கிடையாது. ஹார்ட் ஒர்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு நிம்மதியாக தூக்கம் இருக்காது இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா 2, 5க்குரியவர் வந்து உங்களுடைய பாதகாதிபதி வீட்டில் உச்சம். ஜென்ரலாக கிரகப்படி பார்த்தா 9ஆம் இடம் ரொம்ப லக்கான ஒரு விஷயமாச்சே. அந்த இடத்துல உச்சமாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும்ண்ணே. அப்படியே ஆப்போசிட். நல்ல வருமானம் வரக்கூடிய டைமில் என்னாகும், சில ஸ்டாப். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், அந்த வருமானத்தை கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து ஒரு பாதகம், ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த வருமானம் வரும். ஏன்னா 2, 5க்குரியவர் என்று இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரனோட வீட்டில் உச்சத்தில் இருக்கார். உங்களுக்கு அது பாதகஸ்தானம். ஸோ கோச்சாரத்துக்கு இது அக்செப்ட் ஆகுமா அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ சுயஜாதகத்தில் இந்த விருச்சிக லக்னமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அழகாக ஃப்ளோவில் ஐயோ இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி முடிச்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கார். ஸோ 3, 4க்குரியவர் வந்து 5ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கார். இந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வேண்டாம். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு சுயசாரத்தில் இருந்து தான் வந்து பார்க்குறாரு ஃபஸ்ட்டு. அப்போ வந்து உங்களுக்கு 6ம் 7ம் அந்த பார்வையிலேருந்து தான் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ ஜாக்கிரதை. அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ 8ல் இருக்கார் இல்லையா, அப்போ மிருகஸ்ரீடம் உடைந்த நட்சத்திரத்திலேருந்து அங்கே பார்ப்பார். அப்போ என்னாகும் அப்படின்னா அதோட இம்பேக்ட் இருக்கும். உங்களுக்கு யார் அவர்? ஸோ உங்களுடைய லக்னமாக இருக்கட்டும், 6ஆக இருக்கட்டும், 6க்குரியவர் 8ல். அப்போ பிரச்சனை கண்டிப்பாக ஆகும். ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை. ரோட்டில் ஏதாவது நீங்கள் பிரச்சனை பார்க்குறீங்களா, நீங்கள் சும்மா போய் நின்னீங்க அப்படின்னா அழகாக நீங்களும் இருக்கீங்க அந்த பிரச்சனைன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மூக்க நுழைக்க வேண்டாம். எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, வலிய வந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, வலி வந்த பிரச்சனையை எடுத்து நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கிட்ட மாதிரி சும்மா இருந்திருப்பீங்க. தானாக அதுக்கு நீங்கள் தான் வந்து சரி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்கள் மேலே போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகள் தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதே மாதிரி 8ங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். ஸோ கணவரோட ஹாரோஸ்கோப்பை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து புதுசான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சுப விரயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அது எது சார்ந்த ஒரு கிரகங்கள் மூலியமாக நடக்குது அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போது 7, 12க்குரியவர் 12ஆம் வீட்டில் ஆட்சி. ஸோ வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு உண்டான எல்லா சான்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா ப்ராசஸ் ஆகலே ஆகும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அப்ராட் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களா, சடனாக உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கர்மம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டீ வாங்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாமே எல்லாமே சரியாயிடும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கருமாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கலை, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, தொழில் அமையலை, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கலை அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும்.
இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா, ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது வந்து ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் வந்து முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாள் ஆகட்டும், அதே மாதிரி சிவபெருமான் ஆகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் வந்து முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகர் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய, அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் வந்து சுக்கிர பகவான் அவருடைய, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வந்து வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமக. விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் 2026 பராபவ வருஷத்துக்கான பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம்
தெளிவா பார்ப்போங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம்ங்கிறது நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய, புதிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைதுங்க. உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே ஆயுள் ஸ்தானம் 8ஆம் பாவத்திலே செல்கிறார். 8ஆம் பாவங்கிறது மறைவு ஸ்தானமாச்சே, அதுல போனா எப்படிங்க நன்மை கிடைக்கும், இதனால எப்படி நன்மை கிடைக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவா நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமையுது. 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். பொதுவா சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு 9ல குரு, ஆப்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமத்திர சனி அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் தவறு செய்து ஒருவன் மாட்டிக்கொள்கிறான், ஏதோ பிரச்சனை அதில் சந்திக்கிறான், ஏதோ பல விஷயத்துல அவனுக்கு தனக்கு இடர்பாடுகள் வந்து கொண்டே இருந்தால் அவனுக்கு அஷ்டமச்சனி அப்படிம்பாங்க. அதே ஒரு இதுல வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னா 9ஆம் பாவத்திலே குரு பகவானுடைய சம்பந்தம் இருந்தால்தான் அவன் வெற்றி பெற்று இருக்க முடியும் அப்படிங்கிறது ஆண்டோர்களுடைய ஒரு தீர்மானமாக இருந்தது. அதனால விருச்சிக ராசிக்கு இப்போ 9லே குரு செல்லுகிறார். அது ஒரு பெரிய யோகமான பலம் உங்களுக்கு தருகிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் விருச்சிக ராசிக்கு அமோகமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிதானமான போக்கு. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் படான் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவங்க கிடையாது. ரொம்ப நிதானமாக, ரொம்ப சௌகரியமாக, சாவுகாசமாக எந்த விஷயத்தையும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை அணுகக்கூடிய திறமை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மாதிரி அதிகமான சமுதாயத்தின் மீது அக்கறை, அதன் மீது ஒரு பற்று கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரங்க. குடும்ப பற்றை விட ஒரு நூல் அதிகம் எதுல இருக்கும்னா சமுதாயத்தின் மீதோ அல்லது அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் மீதோ நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஏன் இருக்குங்க, சந்திரன் அதுல நீச்சமா இருப்பாரு அதனாலயா அப்படின்லாம் நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாள்ல பார்ப்போம். அதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குணாதிசயம் இருக்குங்கிறது. இப்போ அந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடிய அந்த அமைப்புல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். 6ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் மறைகிறார். செவ்வாய் பகவான் ராசியாதிபதி, அது அடுத்த விஷயம். 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்டதான ஒரு ராஜயோக அமைப்பு இம்மாதம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாசம் பல வகையிலும் ஏற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் பாவத்திலே இந்த மாதம் 15 தேதிகளுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 11ஆம் பாவத்திலே செல்கிறார். 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்திலே செல்லுவது மன விருப்பப்படி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளா நீங்களும் உங்களுடைய துணைவரும் விரும்பி கொண்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி மனசு விரும்பிட்டு இருக்கீங்க, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இந்த காதலை திருமணமாக மாற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான மாசம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு. திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதே சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு சொஸ்தானத்திற்கு வருகிறார். கூடுதலாக அந்த சமயம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஏற்படுகிறது. அதனால அன்றைய தினத்துல கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். புதிய செயல்கள் துவங்குவதற்கு முன்னாடி 1க்கு 4 முறை யோசிங்க. எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நித்தியப்படி செயலாக இருந்தாலும் ஆலோசித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பா சொல்றேன், செப்டம்பர் மாதம் 4, 5, 6, அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டம் வருவதனால புதிய செயலை கொஞ்சம் துவங்குவதை கொஞ்சம் தாமதப்படுத்தி பழைய செயல்களை நன்கு ஆலோசித்து செய்வது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 8 ஆகிய தினங்களிலெல்லாம் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினத்திலே 3 இதழ்கள் கொண்ட அந்த வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.